ஏதோ ஒன்று இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்ன இல்லைங்கிறத பார்க்காத, என்னை நம்பி வா. ஏன்னா எனக்கு நீ தேவை. என்னுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுறதுக்கு நான் உன்னை கூப்பிடுறேன். உன்னுடைய தேவை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றதுக்கு மட்டும் நீ கீழ்ப்படிஞ்சு நட. ஏன்னா உன்னை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அவருக்கு தேவை, அவரை நம்பி, அவரை விசுவாசிச்சு, அவர் சொல்றத தட்டாம செய்கிறவர்கள் தான் அவருக்கு வேண்டும். அவருடைய காரியங்களை செய்ய அவருக்கு பிள்ளைகள் வேண்டும். தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான சித்தம் என்னதென்று அவன் மனதை மறுரூபப்படுத்தினபடினாலே அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். வாசிப்போம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். போன முறை 1 to 12 வசனங்கள் நம்ம பார்த்தோம். ஆகவே மறுபடியும் 12 நான் கனெக்ட் பண்ணுகிறேன். 12 16 வரைக்கும். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம்தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த பகுதியில் நம்ம முக்கியமாக போன வாரம் என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, வித்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? வித்து எப்படி, அந்த வித்துங்கிறது என்ன? ஒரு மனநிலை, மைண்ட் செட். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் நாம் நடந்து கொள்கிறோம். எங்கிருந்து நாம் இந்த மனநிலைமையை பெற்றிருக்கிறோம்? கர்ப்பம் தரிக்கும் போது அந்த வித்தின் வழியாக இந்த மனநிலை அல்லது மைண்ட் செட் நமக்குள்ளே வருகிறது. சங்கீதக்காரன் என்ன பண்ணுகிறான்? பாவம் செய்த பிறகு அவன் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன கரெக்டாக சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே துர்குணத்தில் உருவானேன். அதுதான் இன்னைக்கு என்னை இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. நான் இப்படிப்பட்ட ஒரு பாவம் பண்ணியிருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லுகிறான். ஸோ a set of mindset, ஒரு விதமான மன நிலைமை, புத்தி கர்ப்பத்திலேயே நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மனநிலைமை, இந்த புத்தி, இந்த அறிவு, இந்த நாலேஜ் தேவனிடத்திலிருந்து மனுஷனுக்கு உண்டானது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம். அதை ஆண்டவர் தடை பண்ணினார். பர்பிடன் ட்ரீ, பர்பிடன் ஃப்ரூட், பர்பிடன் நாலேஜ், தடை செய்யப்பட்ட மரம், தடை செய்யப்பட்ட கனி, அது தடை செய்யப்பட்ட அறிவு. அப்போ தேவன் தடை செய்த அந்த அறிவை மனுஷன் தெரிந்து கொண்டபடினாலே அவனுக்கு நன்மை நடக்கலை, அது தீமையாய் நடந்தது என்று சொல்லிப்பார். அல்லேலூயா. இந்த கான்செப்ட், இந்த காரியம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. நாம் எப்படி செயல்படுகிறோம் என்கிற எண்ணங்களை இந்த வித்து தான் நமக்கு தீர்மானிக்கிறது. அதுதான் ஜீவராசிகள்லாம் பார்க்குறோம். யானை, நான் உதாரணம் சொன்னேன், மீன்கள், புலி, சிங்கம் எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர்ஸில் இருக்குது. அந்த கேரக்டர் எது அவைகளுக்கு டிஃபைன் பண்ணுகிறது என்று சொன்னால் அவைகளுடைய வித்து தான் அவைகளுக்கு டிஃபைன் பண்ணுகிறது. ஆகவே தான் தேவன் என்ன பண்ணார்? சகலவிதமான விருட்சங்களை உண்டாக்கி அவைகளுக்குள்ளே விதைய வச்சார். ஒரு மரத்தை தான் உண்டாக்குனார். ஆப்பிள் ட்ரீ ஒன்று உண்டாக்குனா போதும். ஆனால் அந்த விதைகளை வைத்து இன்னைக்கு வரைக்கும் ஆப்பிள் இருக்குது. ஆமேன். இன்னைக்கு வரைக்கும் ஆப்பிள் மரம் ஆப்பிள் தான் கொடுக்குது. இன்னைக்கு வரைக்கும் கொய்யா மரம் கொய்யாப்பழம் தான் கொடுக்குது. ஆனால் மனுஷன் தான் என்ன பண்ணினான்? பாவியாய் மாறினான். அப்போ ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதோட இன்னொரு டேஞ்சரை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் எப்பொழுதெல்லாம் துன்மார்க்கமான மோசமான காரியங்களை உலகத்தில் பார்த்தாரோ அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, வித்தை அளித்தார். பிரச்சனையை அழிக்கிறதுக்கு தேவன் கையாண்ட விதம் என்ன? வித்தை அளித்தார். அவருக்கு தெரியும், இந்த வித்தை அழிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை இங்கே இருக்காதுன்னு. வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். எப்படி? மனுஷகுமாரத்திகளோட மனுஷன் அல்லாத யாரோ சிலர் என்ன பண்ணியிருக்காங்க? சேர்ந்திருக்கிறார்கள். இதை பற்றி நிறைய வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் என்ன இங்கேருந்து வேதம் நமக்கு சொல்லுது? அவங்க மனுஷங்க இல்லைன்னு சொல்லுது.
இல்லையா? மனிதர் அல்லாத ஒரு கூட்டம் மனிதர்களாகிய பெண்களோடு சேர்ந்து அவர்கள் பெற்ற பிள்ளைகள் எப்படி இருந்திருக்காங்க? நார்மலாக மனுஷங்க போல இல்லை, ராட்சதர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போது இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய துன்மார்க்க செயல் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வித்தை தேவ சித்தமில்லாத காரியத்தை மனிதர்கள் பூமியில் நடப்பித்திருக்காங்க. வேத வசனத்தின்படி நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்ன பண்ணுகிறார்கள்? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு மனுஷனை பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தமிழில் மனஸ்தாபப்பட்டார் வருது, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அது வலியும் வேதனையும் கொடுத்துதான். தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதை பார்க்கும்போது ஆண்டவருடைய மனசு வலித்தது. இன்னைக்கு கூட நமக்கு மனசு வலிக்குது இல்லையா? ஒரு சிலர் மோசமான காரியங்களை பண்ணும்போது மனசு வலிக்குது. ஆண்டவருக்கு மனசு வலித்து இருக்கிறது. பெயின் இன் இஸ் ஹார்ட். ஆண்டவர் வலியை உணர்ந்தார். இப்படி செய்கிறார்களே, நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் இப்படி செய்கிறானே என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். அப்போ தான் என்ன பண்ணார்? வெள்ளத்தை வரவழைச்சி எல்லாரையும் அழிச்சிட்டார். எந்த வித்தும் இல்லாமல் அழிந்து போனது. ராட்சதர்களாம் அன்னையோட வித்தையெல்லாம் தேவன் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? ஒரு அக்கிரமத்தை அழிக்க கர்த்தர் கையாண்ட விதம் அந்த வித்தை அழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். சரி, அன்னைக்கு அப்படிதான் தேவன் செய்ய வேண்டிய காரியமாக இருந்தது. நோவா ஒருத்தன் தான் அன்னைக்கு நீதிமானாக காணப்பட்டானாம் அந்த நாட்களில். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். மனுஷகுமாரத்திகளோடு யாரோ ஒரு சில மோசமான ஒரு சந்ததி சேர்ந்ததை பார்க்குறோம். எல்லாரும் அப்படி பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஏன் எல்லாரையும் அழிச்சாரு? ஒரு கூட்டம், அட்லீஸ்ட் பாதி பேர் செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் கூட செஞ்சுருக்க சான்ஸ் இல்லை. ஒரு கொஞ்சம் பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் ஏன் எல்லாரையும் அழிச்சார்? யோசிச்சு பார்த்தா, ஒரு காரியம், துன்மார்க்க காரியம் நடக்கும்போது அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, அந்த மைண்ட் செட்டை எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. இப்படியும் நாமும் செய்யலான்னு. இன்னும் எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கலை. கொஞ்சம் பேர் செஞ்சதை எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு உலகம் மாதிரி தான், மெஜாரிட்டி எல்லாம் செய்கிறாங்களா, அதனால நம்மளும் அதை செய்யலாம். செய்ய ஆரம்பிக்கலை, செய்யலாம் என்ற அந்த மைண்ட் செட்டை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ பார்த்தா நீதிமான் என்று அழைக்கப்பட்ட நான் நம்புகிறேன், நோவா அந்த மைண்ட் செட்டை எடுத்துக்கல. ஹல்லேலூயா. நோவாவை ஏன் தேவன் நீதிமானாக கண்டார்னா, அவன் இதை போன்ற மைண்ட் செட்டை, இதை போன்ற ஒரு புத்தியை, நாலேஜை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் கர்த்தருக்காக வாழ நினைத்த பொழுது நான் நினச்சிருக்கேன், தனக்கும் தன் மனைவி பிள்ளைகள் அந்த அவனுடைய குடும்பத்துக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது, இந்த உலகத்தை சுற்றிலும் மோசமாக நடந்தாலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி இருந்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தான் அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த நாட்களில் கர்த்தர் நோவாவை நீதிமானாக கண்டு அவனையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்தார். இது இன்றைக்கி எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக ஒரு விதமான மைண்ட் செட்டில் செயல்படும் போது உலகம் எதை வேண்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலைமை, இட்ஸ் காமன், இது எல்லாருக்கும் பொதுவாக மாறிவிட்டது, இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இதில் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளும் கூட அந்த மைண்ட் செட்டை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவ்வுலகத்துக்கு, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அன்னைக்கு நோவா அந்த காலத்தில் அந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை அவன் தரிக்காமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான சித்தம் என்னதென்று அவன் மனதை மறுரூபப்படுத்தினபடினாலே அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். அப்போ கடைசி நாட்களில் நமக்கு கூட நம்முடைய எண்ணங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If it looks like it's common for everybody, we do not take that common thing. We have to be separated first. We should separate everything in our thinking first of all. நாம் நம்முடைய மனநிலையை குறித்து, யோசிப்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யார் இன்றைக்கு நீதிமான்கள்? தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள், ஏன் நானும் நீங்களும் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம்? We are not walking according to the flesh. We are not walking according to the mindset of this world. இந்த உலகத்தின் நோக்கங்கள், இந்த உலகத்தின்
அணுகுமுறைகளின்படி நாம் நடக்க அழைக்கப்படவில்லை. நாம் தேவ சித்தத்தை அறிந்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தானே இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுக்கும்போது அங்க இருக்கிற 7 ஜாதிகளை அழிக்க அவர்களை அழைத்தார். ஏன் அந்த 7 ஜாதிகளை அழிக்க அழைத்தார்? ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், அங்கே எமோரியரின் அக்கிரமும் இன்னும் நிறைவாகவில்லை என்று எழுதியிருக்கிறது. எமோரியர்கள் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு அக்கிரமக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆண்டவர் எமோரியருடைய வித்தை முற்றிலுமாய் அழிக்க நினைத்தார். அப்போ ஏன் தேவன் தன் ஜனங்களை அந்த தேசத்துக்குள்ளே அனுப்புனார்னா, அந்த கானானியர்கள், எமோரியர்கள், எபூசியர்கள், அங்கிருந்த பல்வேறு விதமான கூட்டங்கள், பல்வேறு விதமான அக்கிரமங்களால் நிறைந்தவர்கள், அவர்களுடைய வித்தை மொத்தமாய் சில கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்லுவார், அவர்கள் பிள்ளைகள், அவர்களுடைய குழந்தைகள், பெண்கள், அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நீ சங்காரம் பண்ண வேண்டும் சொல்லுவார். நமக்கு பார்த்தா ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் தேவன் இரக்கத்தின் தேவனாக இருந்ததுனால தான் அப்படி சொன்னார். ஏன்னா இந்த வித்து நிறையா பெருகுனுச்சுன்னா இவன் பூமியே அழிச்சிடுவான், ஜனங்கள் அழிந்து விடுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் எப்பொழுதெல்லாம் அக்கிரமத்தை பூமியிலிருந்து அகற்ற விரும்பினாரோ அப்போ கர்த்தர் கையில் எடுத்த ஒரு யுக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வித்தை அழித்து விட சொன்னார். பூமியிலிருந்து அந்த வித்தை முற்றிலுமாய் நிகிரகம் பண்ணிவிட வேண்டும் என்று தன் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இது இயேசு வரும் வரைக்கும். ஆனால் இயேசு வந்த பின்பு அப்படியே சீன் மாறுது. ஏன்னா தேவன் என்ன பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். இப்போ அழிக்க விரும்பல, அதுக்கு பதிலாக இயேசு வர வரைக்கும் அப்படிதான். அதான் சிஸ்டம். நல்ல காலம் நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம். கிருபைன்னா என்னன்னு புரியுதா? வித்தை அழித்த தேவன் இப்போ என்ன பண்ணுகிறாரு, வித்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. வித்தை நிகிரகம் பண்ண தேவன் இப்பொழுதும் அக்கிரமம் பெருகிட்டு தான் இருக்கு. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகினது. எப்படி பெருகினதுன்னா, இப்போ தேவன் என்ன பண்ணுகிறார், புது சிருஷ்டிப்பை கொடுக்கிறார். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து அவருடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை வாஷ் பண்ணி அவருடைய வித்தை நமக்குள்ள வைத்து, தேவனுடைய வித்தை நமக்குள்ள வைத்து தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் பிறந்து விடுகிறோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், வித்தையை மாற்றிட்டார். இப்போ நம்மளை அழிக்க மாட்டார். அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய எண்ணங்களை மாற்ற சொல்லுகிறார். இந்த வேத வார்த்தையின்படி நம்முடைய எண்ணங்களை மாற்ற சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் அன்றாடம் ஒரே நாள் இது நடக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் எண்ணங்களை மாற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனந்திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரை ஆவியானவர் மனம் திரும்புகிற அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது ஒரு முக்காட்டை தேவன் எடுத்து விடுகிறார். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. என்ன விடுதலை? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்போ ஆண்டவர் மனசுல ஒர்க் பண்றார், எண்ணங்களில் ஒர்க் பண்ணுகிறார். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், கிறிஸ்துவின் சாயலை நமக்கு கண்ணாடியில் பார்க்கறது போல காண்பிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம என்ன பண்றோம், அந்த சாயலை பார்த்து தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துகிறார். அப்பொழுது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஒரு நாள் வருகிறது, இயேசு வரும்போது நம்முடைய சரீரமும் கூட மறுரூபமாகும். இன்றைக்கு மறுரூபம் நம்முடைய எண்ணங்களில் தேவைப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு வித்தை அளிக்க விரும்பவில்லை, அதற்கு பதிலாக நம்மை புது சிருஷ்டிகளாய் மாற்றி, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. இன்னைக்கும் அதை செஞ்சிருக்கிறாரு. அன்னைக்கு காணப்படுகிற ரீதியில் எல்லாத்தையும் அழித்தார், இன்னைக்கு காணப்படாத ரீதியில் நம்முடைய பழைய வாழ்க்கையை அழித்து விட்டார். அவைகளெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி விட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேறே விதமான ஒரு அழிவை நம்முடைய பழைய மனுஷனை அழித்தார். இன்னைக்கு ஒரு அழிவு நடந்தது. எங்கே நடந்தது? கிறிஸ்துவோடு நம்முடைய பழைய மனுஷனை ஆண்டவர் அறைந்தார். அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானத்தில் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்னைக்கு புதிய மனிதர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய சிஸ்டம் மாறலை, ஒரே சிஸ்டம் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வித்தை அளித்த விதம் வேறு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் வித்தை அளிக்கிற விதம் வேறு. இது கிருபையின் காலம், அது நியாய தீர்ப்பின் காலம். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. இந்த கிருபையின் காலத்தில் மனிதர்கள் எப்படிப்பட்ட துன்மார்க்கராக இருந்தாலும்,
எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அவர்கள் புது சிருஷ்டியாய் மாற. இந்த காலத்திற்கும் ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறார். அதற்கு பிறகு இது சம்பவிக்காது. இதற்கு பிறகு வருகிற காலங்கள் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதுதான் நியாய தீர்ப்பினால் வருகிறது. இப்போ நம்ம இருக்கிறது கிருபையின் காலம். ஆண்டவர் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், உன்னுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவேரென்று இருந்தாலும் அதை நான் உறைந்த மழையை போல மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு வாய்ப்பை இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கு. இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் நாம் சொல்வதற்காக தான் நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஆமென். வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அதான் மனுஷனுடைய வித்து, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. புதுசா கர்த்தர் உங்களை பிறக்க வச்சிருக்கிறாரே. இங்க பாருங்க, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உலர்ந்தது. மனுஷங்க நீங்க பாக்குறீங்களே, இது எல்லாமே புல்லு பூ போலதான். காலையில பூத்து சாயங்காலம் போயிடும். யாரு? மனிதர்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனிதரோட வித்தால் நீங்க பிறக்கல. உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாமே பூ போல பூத்து ஒரு நாள் பிறக்கிறாங்க. ஒரு பிள்ளை இந்த பூமியில் பிறக்கிறது, அதற்கு நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இருக்கு, அப்புறம் அது போயிடும். நீங்களாம் அப்படியா? என்றென்றைக்கும் அழியாத ஜீவ வசனத்தை வித்தால தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அப்போ கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்குன்னா, அந்த வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நாமும் நித்தியமாய் நிலைத்திருப்போம். நித்திய ஜீவனை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இப்போ சுவிசேஷத்துல நிறைய பரிமாணங்கள் இருக்கு. கிருபையின் சுவிசேஷம் சொல்றோம், ரட்சிப்பின் சுவிசேஷம், வெளிச்சத்தின் சுவிசேஷம், நிறைய சொல்றோம். இந்த இடத்துல அது வித்தின் சுவிசேஷமாக இருக்கிறது. சுவிசேஷம் என்ன? எதை நாங்கள் அறிவிக்கிறோம்? தேவன் உங்கள் வித்தை மாற்றுகிறார். அவருடைய வசனத்தினால் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது நீங்கள் என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாடாத சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பது தான் சுவிசேஷம். அப்போ வித்தை குறித்து தேவன், நான் தான் சொல்றேன், யாரும் என்னை தப்பா நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். பட் தேவன் வித்தை குறித்து கவனமுள்ளவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் புதிய இந்த சிருஷ்டிப்பு அல்லது புதிய ஜீவன் என்பது வித்தை பற்றியதாக இருக்கிறது. ஆகவே தான் யோவான் எழுதுகிறார். இந்த 1 யோவானில் எடுத்து, தேவனால் பிறந்தவன் பாவம் செய், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியும் உள்ளவர்களாயிருந்தது நிமித்தம் தானே. இதை ஏன் இந்த இடத்துல சொன்னால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். இதை கொண்டாந்து காயினோட கனெக்ட் பண்ணுறார். இப்போ உலகம் ஏன் உங்களை பகைக்குதுன்னா, அன்னைக்கு ஆபேலை ஏன் காயின் பகைத்தானோ அதே காரணத்தினாலே இன்றைக்கு உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ காயின் இன்னைக்கு எங்கே இருக்கான்? காயின் இந்த உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறான். நீங்களும் நானும் ஆபேலுக்கு அடையாளமாக இருக்கிறோம். தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவருடைய குமாரன் மேல் விசுவாசம் வைத்த அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் நான் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆபேல் எப்படி அன்றைக்கு பாவியின் மகன், முதற் பாவியின் மகனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தபடினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தர் சொன்ன, நம்ம எதுவும் செய்யலை, நம்ம கிரியைகள் நடப்பிக்கல, ஆண்டவர் மேல் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தபடினாலே இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும். அப்போ உலகத்துக்கு உங்களுக்கு என்னையும் பார்த்தா இயற்கையாகவே அந்த பகை வரும். ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். அது இன்பில்ட்டு, அது அப்படித்தான். கர்த்தரே அப்படித்தான் வச்சிருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அப்படிதான் வச்சிருக்கிறாரு. இன்ஸ்டிங்க்ட் அது. நீங்க உலகம் உங்களை பகைக்கலாம் தான் ஆச்சரியப்படணும். உலகத்தில் இருக்கிற காரியங்கள் ஏன் கிறிஸ்தவர்களை பகைக்கிறதுனா அவங்களுக்கே தெரியாது, அவங்க இன்பில்ட், அவங்க வித்து அப்படி. ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த காரியம் அது எப்போதும் நம்மை பகைக்கும். அது காயின் போன்றது இந்த உலகம். நீங்கள் தப்பு செய்கிறதுனால உலகம் உங்களை பகைக்கலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தப்பு செய்கிறதுனால உலகம் உங்களை பகைக்கலை, நீங்கள் நீதி செய்கிறதுனால தான் பகைக்குது. அதுவும் விசேஷமாக இயேசுவை பின்பற்றுகிறோம், இந்த ஆண்டவரை பின்பற்றுகிறோம்னாலே உள்ள ஏதோ செய்யும் மக்களுக்கு. இந்த இயேசுங்கிற நாமத்தை கேட்டாலே உள்ள ஏதோ செய்யும். ஏன் செய்யுதுன்னா அந்த வித்து அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமேன். சரி, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால்
மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனும் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அப்படிங்கிறாரு. அன்பு கூர்ந்தால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அன்பு கூறவில்லை என்று சொன்னால் மரணத்தில் இருக்கிறோம். ஒரு சகோதரனுக்கு விரோதமாக ஒரு கிரியை செய்கிறதுனால கூட உள்ள பகை இருந்தாலே அவன் கொலைபாதகனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்குள்ளே அன்பு இருக்காது. சகோதரத்தில் ஒருத்தனால அன்பு கூற முடிஞ்சதுன்னா அவனுக்குள்ள அன்பு இருந்தாலே அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கும் அப்படிங்கிறார். இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நேரடலாக இருக்கும். நம்மை விட்டு சிலர் பிரிந்து கூட போகலாம். எல்லாரும் நம்மளோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பிரிந்து போகிறத பற்றி அல்ல, ஆனால் பிரிந்து போனாலும் அவர்களை பற்றிய பகை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமேன். ஏன்னா பகைன்னு வந்தாலே, விரோதம்னு வந்தாலே, கசப்பு, மன்னியாமை, பகை உணர்வு உள்ள இருக்கும்னா அது கொலைக்கு சமானமாக இங்கே எண்ணப்படுகிறது. ஏன்னா அந்த மைண்ட் செட்டு, அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும்னா அதை தேவன் கொலைகாரர்களாக பார்க்க. இயேசு சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை காரணமே இல்லாமல் கோபிக்கிறவன் கூட கொலைபாதகனாக இருப்பான் அப்படின்னு. அப்போ எண்ணங்களை குறித்து தேவன் ரொம்ப எச்சரிக்கை உள்ளவராக. இதை பார்க்கும்போது நம்மளால் எப்படி இதை செய்ய முடியும்? இதை நம்மளால் முடியுமா? எல்லாரையும் அன்பு கூற நம்மளால் முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பி இருக்கும். எனக்கு தெரியும். இந்த வேத வசனத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ஜீவனுக்குள்ளே இருக்கோமா மரணத்துக்குள்ளே இருக்கோமான்னு ஒரு கேள்வி வரலாம், ஒரு பயம் வரலாம். ஆனால் நல்ல செய்தி என்ன நமக்கு தெரியணும்? விசுவாசம். தேவன் என்றைக்கு நம்மை ரட்சித்தாரோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுகிறார்? தேவ அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. நம்ம எந்த விதமான அன்பில் நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த தேவனுடைய அன்பை தேவன் நமக்கு ஊற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அதே விதமான தேவரகமான அன்பை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். நமக்கு உள்ள இருக்கு. அதனால நம்ம வெளியில தேடாம விசுவாசத்தினாலே, தேவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறபடினாலே என் சகோதரனை நான் அன்பு கூற முடியும். என்னுடைய முயற்சினால் அல்ல, என்னுடைய விசுவாசத்தினாலே. நீங்களே கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்து யோசிச்சு பாருங்க. யாரையாவது உங்களால் மன்னிக்க முடியாதான்னு யோசிச்சு பாருங்க. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அது நிச்சயமாக முடியும். நம்மளால் மன்னிக்க முடியாது இந்த உலகத்தில் யாரையுமே இருக்க மாட்டாங்க. என்னால் சொல்ல முடியும். கொஞ்சம் கோபம் கூட இருக்கலாம், ஆனால் பகை இருக்காது. அவங்க கெட்டு போகும் நம்ம விரும்ப மாட்டோம். நாசமடைய வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்குள்ளே வராது. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நாம் ஜீவனில் நடக்க கற்றுக்கொள்வோம். எவ்வளோ ஜீவனில் நடக்கிறோமோ அந்த ஜீவன் நமக்குள்ளே பெருகும். ஆமேன். அவர் தான் சொல்றாரு, சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பொறாமை இருந்ததுனாலே போதும். பொறாமை ஒரு எலும்பு உருக்கி. யாரையாவது பார்த்து நமக்கு பொறாமை வந்ததுன்னா நிச்சயமாக அதை நம்ம டீல் பண்ணணும். பொறாமை வரக்கூடாது. ஆமேன். அது ஒரு மோசமான காரியமாக இருக்கிறது. கசப்பு, விரோதங்கள், வைராக்கியங்கள் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. அதையும் வச்சுக்கிட்டு ஜீவனில் நடக்க முடியாது. ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் செய்ய முடியலைன்னா நம்மளுடைய இருதயம், நம்ம மனதுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது கர்த்தர் தன்னுடைய வல்லமையாய் ஆவியானவர் செயல்பட முடியாது. அப்போது உங்களால் முடியாத இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் இங்கு உண்டு, உங்கள் விடுதலை உண்டு. எந்த காரியத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, எந்த காரியத்தில் மன்னிக்க முடியலையோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களால் நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுகிறீங்களோ அதை அவர்கிட்ட சொல்லுங்கள். ஆவியானவரே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது, இந்த பகுதியில் எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று கேட்கும்போது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவார். அதுதான் கிருபை. நம்மால் முடியாததை தேவன் செய்வதுதான் கிருபை. நம்மால் இயலாததை கர்த்தரே செயல்படுத்துவதுதான் கிருபை. அந்த கிருபையை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு ஜீவனில் வாழ உதவி செய்வார். ஆகவே இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி நினைக்கக்கூடாது. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். மரணத்தில் நிலை கொண்டுட்டு ஜீவனில் வாழ முடியாது. ஒன்று மரணத்தில் வாழணும், இல்லை ஜீவனில் வாழணும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களில் வாழணும்னா நாம் ஜீவனில் இருக்க வேண்டும். மரணத்தின் பகுதியில் நம்ம வாழ்க்கை எங்குமே காணப்படக்கூடாது என்று அங்கே எழுதியிருக்கிறார்.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அடுத்து, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு சகோதரன் ஜீவனை எடுத்தான். காயின் என்னும் சகோதரன் தன்னுடைய சொந்த சகோதரன் ஜீவனை என்ன பண்ணான்? எடுத்தான். இன்னொருத்தர் வந்தார், அவர் பேர் இயேசு. அவர் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தார். சும்மா வெறுமனே சொல்ல நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஆண்டவர் வாயால் சொல்லலை, ஆண்டவர் செயலால் செய்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை விட்டார். சும்மா ஜீவனில் அடிகள் பட்டு பல ஆக்கினைகளை அடைந்து அந்தகாரத்தை அடைந்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, எல்லாருமே சகோதரர்களுக்காக செத்து போகணும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் வரதில்லை. ஒரு வேலை அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நம்ம ஜீவனை கொடுக்கலாம். அதான் எக்ஸ்ட்ரீம். அப்போ என்ன சொல்கிறாரு? ஜீவனையே நான் கொடுத்துருப்பேன்னா, ஒரு சகோதரனுக்காக ஜீவனையே நான் கொடுத்துருப்பேன்னா நீ ஏன் மன்னிக்க கூடாது? நீ ஏன் அவனுக்கு உதவி செய்யக்கூடாது? நீ ஏன் அவனுடைய குறைவுகளில் அவனுக்கு உதவி செய்யக்கூடாது? ஜீவன்கிறது எக்ஸ்ட்ரீம் ஒன்று. ஜீவனே கொடுக்கணும், எல்லாருமே ஜீவனை கொடுங்கன்னு அர்த்தம் இல்லை. எதை நம்மளால் முடியுமோ அதை கொடுக்கலாம், அதுவே ஜீவனாக இருக்கிறது. ஆமென். நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியங்கள் கூட என்னவாய் ஆண்டவர் எண்ணுகிறார்? அது ஜீவனாக இருக்கிறது. என்ன நற்கிரியைகளை நாம் செய்கிறோமோ இது செய்யலாம் இல்லையா? ஒருவருக்காய் ஜெபிக்கலாம். நீ ஜீவனை கொடுக்கறது அப்புறம் மனம் வந்து ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுவதே அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்கு சமானம். ஆமேன். அவர்கள் நன்றாயிருக்கும்படி விரும்பலாம். ஆமேன். அவர்களுக்காக நாம் நற்கிரியைகளை செய்யலாம். இது எல்லாமே நாம் அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிறதற்கு சமானமாக இருக்கிறது. உள்ளே இருந்ததுன்னா வெளியில் கொடுக்கலாம். எப்போவுமே நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை நாம் கொடுக்க முடியாது. உள்ள அன்பு இருக்கிறதுனால தான் வேதம் சொல்கிறது நாம் சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கணும். ஏன்னா தேவன் அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. உள்ளே இருந்தால் தான் வெளியில் வரும். ஆமேன். கொடுக்க வேண்டும். சகோதரர்களுக்கு நான் எதையாவது கொடுக்க வேண்டும். அவர்களுடைய இக்கட்டு, அவர்களுடைய ஆபத்து, அவர்களுடைய நெருக்கங்களில் நான் உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஜீவனை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அது லிட்ரலாக நம்முடைய உயிரை கொடுக்கறது மட்டுமல்ல. பின்னாடி வசனங்களை பார்த்தா அப்படி தான் தெரியும். அவர் சொல்லுவார், அவன் குறைச்சல் உண்டு, அவனுக்கு தேவையுண்டு என்று அவன் நிற்கும் போது அவனுக்கு இருந்தால் கொடுக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் அவனுடைய தேவை தேவன் சந்திக்கும்படி அவனுடைய விசுவாசத்தில் நாம் உதவி செய்யலாம். அவனுடைய பிரச்சனையில் அவனுக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் அவனுடைய பிரச்சனையில் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் கேட்பது, ஜெபம் பண்ணுவது ஜீவனை கொடுப்பதுக்கு சமம். வித்தினால் வருகிறது. கிறிஸ்து தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறபடினாலே இது இன்ஸ்டிங்க்ட், இது இயற்கையாகவே என்ன பண்ணும், நமக்கு அந்த மனதுருக்கம், மற்றவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்கிற விருப்பங்கள், இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் தான் இதை நம்ம வாசிக்க வேண்டும். ஆமேன். தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் வசனங்களை வாசிக்கலாம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வாய் சொல்கிறதுனால வசனத்தை பேசுகிறதுனால மட்டுமல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பதாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஆசையும் எண்ணங்களும் நமக்குள்ளே செய்கிறது செய்யாத அடுத்த விஷயம். முதல்ல அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாக வேண்டும். ஆமேன். ஒருவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவனே அப்படி இருக்கிறான். எனக்குள்ள நான் சாட்சியாக சொல்கிறேன், நான் உதவி செய்கிறனோ இல்லையோ, என்னுடைய கேட்டில் யார் என்ன அப்படி கேட்டாலும், இல்லை ஒரு சிலர் என் கூட அவங்க என்கிட்ட எனக்கு தேவைங்கிறதுக்காக அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க சாதாரணமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே என் மனசில் படம் எப்படி ஓடும்னா, நான் தேவனுக்கு முன்னாக சாட்சியாக சொல்லுகிறேன், எந்த விதத்தில் உதவி செய்ய என் மைண்டு என்னுடைய சோர்ஸுக்கெல்லாம் போகும். இதுலேருந்து கொஞ்சம் ஏதாவது எடுத்து பண்ணலாமா, அது இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இதை வச்சு கொடுக்கலாமா, முதல்ல தோணும். ஆனாலும் அதிலும் நம்ம ஞானமாய் செயல்பட வேண்டும். இல்லாட்டி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த நம்முடைய நல்ல குணத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை மொட்டையாக்கிட்டு போயிடுவாங்க. உண்மையாகவே அங்கே அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை.
அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? நாம் உதவி செய்ய வேண்டும். ஆமென். முதல்ல செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போது நமக்கு நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? நான் தேவனுடைய பிள்ளை என்று நம்மை நாம் நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அதுதான் மனசாட்சி. ஆதாம் தேடிக்கொண்ட சொந்தக்காசில் சூனியம் என்ன? மனசாட்சின்னு ஒன்று வந்துருச்சு. என்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சானோ அன்னைக்கு என்ன வந்துருச்சு? மனசாட்சி வந்துட்டு. இப்போ மனசாட்சி என்ன சொல்லுது? பாரு, உங்ககிட்ட இருக்கு, இருந்தாலும் நீ என்ன பண்ணல, வந்து நின்னவனுக்கு கையை கழுவி அனுப்பிட்ட, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுமா சொல்லாத? நீ என்ன வேணாலும் ஃபோனில் சொல்லலாம், ஆனால் தேவன் ஒரு மனசாட்சின்னு ஒன்று வச்சுட்டாரு. அது என்ன பண்ணுது நம்மளை? அது சொல்லிடும். தம்பி இப்படி பண்ணியிருக்க, தம்பி இப்படி சொல்லியிருக்க, தம்பி தங்கச்சி நீ இப்படி சொல்லியிருக்கிற அப்படின்னு அதுவே சொல்லும். அங்கே எழுதியிருக்குது பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்குண்டாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். 19:21 பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அங்கே ஜெபத்துக்கு பதில் வர ஆரம்பிக்குது. எப்பன்னா, தேவ அன்பிலே நடந்து தேவ அன்பில்தான் நாம் செயல்படுகிறோம் என்கிறத நம்ம இருதயம் நம்மை குற்றப்படுத்தாமல் இருக்கிற பட்சத்திலே, இருதயம் நம்மை குற்றப்படுத்தவில்லை என்றால் தேவன் நம்மை ஒரு நாளும் குற்றப்படுத்துகிறவரில்லை. ஒரு சில சமயத்தில் இருதயமே நம்மை குற்றப்படுத்தினாலும் தேவன் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மை விடுதலையாக்குறவராக இருக்கிறார். உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த சூழ்நிலையில் ஆவியானுடைய உதவியோடு கூட நான் எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம்? ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுடைய ஞானத்தோடு கூட அந்த காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஒரு நாளும் அப்படி நம்ம செய்யும் போது நம்ம தோற்று போவது கிடையாது. ஒருவேளை நம்மை ஒரு சிலர் ஏமாற்றி இருந்தாலும் கூட கர்த்தர் கடன்காரர் அல்ல. அவர் நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். ஆமேன்.